இலங்கை மத்திய மாகாணத்திலே சிறந்த அதிபர்களில் முன்னிலையானவர். நுவரெலிய கல்வி வலயத்திலே பல வரலாற்று சாதனைகளை மாகாண மற்றும் தேசிய அளவில் நம் பாடசாலை பெற்றுக்கொண்டது இவருடைய காலப்பகுதியில்தான். தொடர் வெற்றிகளை தனதாக்கிக் கொண்டிருக்கும் ஒரே தலைவன், எதற்கும் தளராத அஞ்சா நெஞ்சம் கொண்டு நிர்வாகம் செய்கின்ற ஆளுமை மிக்கவர். சிறந்த நிர்வாகம், சிறந்த முகாமைத்துவம், சிறந்த ஆளுமையோடு ஒப்பிட தகுதியான ஒரே தலைவன். எந்த சூழ்நிலையிலும் எதையும் எதிர்கொள்பவர். அவர்தான் எம் பாடசாலை அதிபர் திரு ரெங்கன் கிருஷ்ணசாமி ஐயா. இலங்கை மத்திய மாகாணத்தில் தலவாக்கலை மிடில்டன் தோட்டம் நன்கு நாடறிந்த தோட்டம். நூற்றுக்கணக்கான ஆளுமைகளை உலகத்திற்கு அடையாளம் காட்டிய பிரதேசம். 100க்கும் மேற்பட்ட அரச ஊழியர்களை கொண்ட கிராமம். இப்படி பெயர் பெற்ற ஒரு தோட்டத்திலேயே 1964ஆம் ஆண்டு பிறந்தவர் நம் முதல்வர். ரெங்கன் மற்றும் அங்கம்மா தம்பதிகளுக்கு பிறந்த 3 குழந்தைகளில் 2வது குழந்தையாக பிறந்தவர். தன்னுடைய ஆரம்ப கல்வியை தோட்ட பாடசாலையிலும் பின்னர் சுமணமகா வித்தியாலயத்திலும் தொடர்ந்து தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்திலும் தன்னுடைய உயர்கல்வியை கற்றவர். தன்னுடைய 23வது வயதில் 1987ஆம் ஆண்டு தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்திலே ஆசிரிய பயிற்சியை பெற்றுக்கொண்ட அதிபர் அவர்கள் அடுத்த வருடமே ஆசிரியராக முதல் நியமனத்தை பெற்று தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் கடமைகளை பொறுப்பேற்றார். தொடர்ந்து 1988ஆம் ஆண்டு அதிபராக பதவி உயர்வு பெற்று கிரைஸ்டல் தமிழ் வித்தியாலயத்திலே தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அதிபராக 3 வருடங்கள் குறித்த பாடசாலையில் சேவையாற்றியவர் 1991ஆம் ஆண்டு பாரதி தமிழ் வித்தியாலயத்திற்கு அதிபராக இடமாற்றலாகி சென்று அந்த பாடசாலையில் சுமார் 15 வருடங்களாக கடமையாற்றினார். குறித்த காலப்பகுதியில் பாரதி தமிழ் வித்தியாலய முன்னேற்றத்தில் அதிபர் அவர்களுடைய முயற்சி அளப்பரியதாக இருந்தது. குறிப்பாக 1991ஆம் ஆண்டில் ஆசிரியை திருமதி அமுதுசுரபி அவர்களோடு திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார். தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு கொத்மலை பூண்டுலோயா தமிழ் மகா வித்தியாலயத்தில் தன்னுடைய அதிபர் பணியை தொடர்ந்திருந்தார். நுவரெலிய வலயத்தை தாண்டி கொத்மலை வலயத்திலும் திறம்பட தன்னுடைய சேவையை நிலைநாட்டி வெற்றி கண்டார். பூண்டுலோய பாடசாலையில் 4 வருடங்களாக அதிபராக கடமை புரிந்து இறுதியாக 2010ஆம் ஆண்டு நம் தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு இடமாற்றலாகி அதிபர் கடமைகளை பொறுப்பேற்றார். தனித்து எம் பாடசாலைக்கென பல்வேறு வெற்றிகளை தேடித்தந்து சாதனைகளை நிலைநாட்டிய சாதனையாளர் நம் அதிபர் அவர்கள். எத்தனை ஆண்டுகள், எத்தனை யுகங்கள் கடந்தாலும் ஐயா உங்களின் சேவைதனை எம் பாடசாலையின் ஒவ்வொரு தூண்களும், கதிரை மேசைகளும், ஏன் பூச்செடிகளும் கூட பறைசாற்றிக் கொண்டேதான் இருக்கப் போகிறது. தன்னுடைய 37 வருட கல்வி பணியில் ஆசிரியராக, அதிபராக பல பாடசாலைகளில் பணியாற்றியதோடு 2010ஆம் ஆண்டு தொடங்கி எமது பாடசாலையில் உங்களின் கல்வி மற்றும் அபிவிருத்தி பணிகள் தனித்துவமானவை. அந்த வகையில் கடந்த 2014ஆம் ஆண்டு எமது பாடசாலையின் 2 மாடி கட்டிடத்தை வேறொரு நிறுவனத்திற்கு வழங்க எத்தனிக்கப்பட்ட போது அதற்கெதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் பெயராக குறித்த கட்டிடம் எமது பாடசாலைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. அது மாத்திரமின்றி அதே வருடத்தில் தலவாக்கலை லிந்துல நகர சபையால் பாடசாலை காணியில் அத்துமீறி கடைகள் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அதனை எதிர்த்து பொதுமக்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம் என்பவற்றோடு இணைந்து நம் அதிபர் அவர்கள் போராட்டக் களத்தில் இறங்கி வழக்கு தாக்கல் செய்ததன் மூலம் பாடசாலை காணி மீண்டும் எமது பாடசாலைக்கு உடமையாக உறுதி செய்யப்பட்டிருந்தது. அது மாத்திரமின்றி 2019ஆம் ஆண்டு பாடசாலையின் பாதுகாப்பிற்காக CCTV கேமராக்கள் பொருத்தும் பணிகள் எமது அதிபர் அவர்களுடைய காலப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது.
2020ஆம் ஆண்டு தலவாக்கலை லிந்துல நகரசபைக்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்தினை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாடசாலை நிர்வாகத்திடம் தலவாக்கலை லிந்துல நகரசபை கையளித்திருந்தது. குறித்த வெற்றியில் அதிபர் அவர்களுடைய முயற்சி அளப்பரியதாக காணப்பட்டது. இறுதியாக 2022ஆம் ஆண்டு அதிபர் அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக மேல்குத்மலை நீர்மின் செயற்திட்டம் மற்றும் மாகாண கல்வி அமைச்சோடும் பாடசாலை நிர்வாகத்தோடும் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பாடசாலைக்கான 1500 ஆசனங்களை கொண்ட நவீன கேட்போர் கூடம் கட்டுவதற்கான நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டு குறித்த வழக்குக்கான சாதகமான தீர்ப்பும் வழங்கப்பட்டிருந்தது. இப்படியான பாரிய அர்ப்பணிப்பான சேவைகளூடாக ஒரு மலையக பாடசாலையை மாகாணமே வியந்து பார்க்கும் பாடசாலையாக பெருமாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய நம் அதிபர் அவர்களுக்கு இன்று பணி ஓய்வு. உங்களுக்கோ பணி நிறைவு, எமக்கில்லை மன நிறைவு என்ற வாசகத்தை அடிக்கடி உணர்த்திய தருணம் இது. தங்களின் ஆலோசனைகள் ஆசிரியர்களின் பணி மேலும் சிறப்பாக அமைய நிச்சயம் வழிவகுக்கும். எமது மனங்களில் உங்களோடு பணியாற்றிய காலத்தில் நேர்த்திமிக்க முகாமைத்துவ பண்பும் சேவை நலனும் நிழலாடுகிறது. நுவரெலிய கல்வி வலயத்தில் தனித்து நம் பாடசாலை மிளிர மாணவர்களதும் ஆசிரியர்களினதும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் திறம்பட அமைய பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தீர்கள். சாதாரண கண்களுக்கு இருட்டில் எதுவும் தெரிவதில்லை. ஆனால் சாதிக்க வேண்டுமென நினைப்பவனுக்கு அந்த இருட்டே தெரிவதில்லை. நேரம் இரவு பகல் பாராது எம் பாடசாலைக்கென உழைத்தவர். உங்களுடைய காலத்தில் புலமை பரிசில் பரீட்சை, காப்போத சாதாரணதர மற்றும் உயர்தர மாணவர்களின் சித்தி விகிதம் படிப்படியாக அதிகரித்ததில் உங்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல்கள் அளப்பரியதாகவே காணப்பட்டது. வெளிச்சத்தை தேடும் பூச்சியாக இருந்திருந்தால் தீக்குச்சி வெளிச்சமே இவருக்கு போதுமானதாக இருந்திருக்கும். இவர் தான் ஒளியை பாய்ச்ச ஒரு பூமியை தேடும் சூரியன். இவரின் இலக்குகளுக்கு முற்றுப்புள்ளியோ முடிவுக்கோடோ கிடையாது. நிச்சயம் உங்களுக்கு ஓய்வு என்பது வேலை நிமித்தம் மட்டுமே. சமூகத்தில் பலரை உருவாக்கிய உங்கள் பணிக்கோ ஓய்வு என்பது கிடையாது. ஆசிரியராக, அதிபராக நீங்கள் ஆற்றிய சேவைக்கு நிகரேதும் இல்லை. சிறந்த பண்பாளராய், தமது பிள்ளைகள் மேன்மையுற உழைத்த தந்தையாய், சக கல்வி பணியாளர்களோடு நேயம் பேணிய தோழனாய் திகழ்ந்த உங்கள் சேவை போற்றுதலுக்குரியது. எம் பாடசாலையில் உங்களின் சேவையில் நாங்கள் உங்களை இரும்பு மனிதன், அன்பானவர், நினைத்ததை முடிப்பவர், வீரத்தலைவன், போராளி, தீர்க்கதரிசி என பல முகங்களில் கண்டு வியக்கிறோம். வாழ்க உங்கள் சேவை, வளர்கவும் புகழ். உங்களின் பணி ஓய்வு சிறக்க, உங்களின் பணி ஓய்வு காலம் ஆரோக்கியமானதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு மனமாற வாழ்த்துகிறது ஆசிரியர் நலன்புரி ஒன்றியம், தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலயம்.